ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நியமன தேர்வு நடைபெற்றது. இதை தான் நம்ம ஏபிடிஆர்பி எக்ஸாம், ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியமன தேர்வின் ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும், இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 48 பிரிவிற்கு இந்த தேர்வு நடைபெற்றது. அதாவது 48 சப்ஜெக்ட்ஸ் மேஜர் உள்ளவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி எழுதினாங்க. மொத்தம் 47,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. தோராயமா 42,000 பேர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா காலை மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளையும் நடைபெற்றது. காலையில நம்ம எம்சிக்யூ பேஸ்டா OMRல ஷேட் பண்ணி ஆன்சர் பண்ணினோம். மதியம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவா எஸ்ஏ டைப்பா எழுதியிருந்தோம். ஸோ இதற்குரிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஆர்பி போர்ட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தாலும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் நமக்கு தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இதை அடுத்து ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது இறுதி விடை குறிப்புகள் இப்போ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம போய் இந்த இறுதி விடை குறிப்புகள் பார்க்க முடியும். அண்ட் 5 பாடங்களுக்கு மட்டுமே இந்த இறுதி விடை குறிப்பு கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் பட்டியல், அவங்களோட மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலும், யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலும் அவங்க தெளிவாக டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 பாடப்பிரிவுகள் என்னென்ன, நம்ம 48 பாடப்பிரிவுகளில் இந்த தேர்வு எழுதியிருந்தாலும் 5 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மெரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. ஸோ இந்த 5 பாடப்பிரிவை சேர்ந்த எல்லாருமே நீங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் கீயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்திருக்கா, இன்டர்வியூ லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட இன்டர்வியூ லிஸ்ட்டில் நேம் வந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய தேதி எப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் சரிபார்ப்புக்கும் நேர்காணலுக்கும் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 23 மார்ச் 2026 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு அடுத்த நாள் உங்களுடைய நேர்காணல் நடக்குது. 24 மார்ச் 2026 நடக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம இதில் நல்லபடியாக மார்க் எடுத்திருந்தோம்னா நம்மளுடைய மெயிலுக்கும், அதாவது நம்மளுடைய இமெயில் ஐடிக்கும், நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ்க்கும் இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த தேதியில் இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வாங்க, இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும் பொழுது என்ன மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அந்த குறுஞ்செய்தி வந்திருக்கும். ஸோ இந்த 5 பாடப்பிரிவுகளில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அதில் யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குறுஞ்செய்தி வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மீத பாடப்பிரிவுகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளே நமக்குரிய மதிப்பீடு முடிஞ்சு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பீடு பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய எவாலுவேஷன், ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுடைய ரிசல்ட்ஸையும் நாங்கள் விரைவில் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ள நம்ம எல்லா ரிசல்ட்ஸுமே எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்களுமே யூ ஸ்டே டியூன்ட். ஓகே. ஸோ வேற ஏதாவது டிஆர்பியிலேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா நான் உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறேன். அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளதாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்குரிய பட்டியல், சிவி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் அதே மாதிரி இன்டர்வியூ லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஒரு 2-3 நாட்கள் இடைவேளைக்குள்ளேயே அடுத்தடுத்த பாடத்திட்டங்கள் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அஃபீஷியலாக அவங்க தெரியப்படுத்தவும் நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸ்டே டியூன் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். ஸோ இந்த சிவி லிஸ்ட்டில் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணணும். ஒன்ஸ் உங்களோட நேம் அந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா.
அண்ட் ஆல்சோ இன்டர்வியூக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். பர்சனலைஸ்ட் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.